அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த காலம் வரும்போது, அந்த காலத்துலதான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல நம்ம நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும் சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே இருந்தபடினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. ஆண்டவர் கூடவே இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. தெரியாம அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. நமக்கு எல்லாமே தெரியும். கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தீத்துல 1வது அதிகாரத்துல 9வது வசனத்துல ஆரோக்கியமான உபதேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியமான உபதேசங்கள். அந்த ஆரோக்கியமான உபதேசங்கள் எதிர்த்து பேசுறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி நான் போதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு கேட்ட உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டிருக்கிறேன். ஆரோக்கியமான வசனங்கள் நமக்குள்ள இருக்கும் போது அந்த 2வது அதிகாரம் 1 வசனமோ நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. பிரியமானவர்களே யோசிங்க, ஆண்டவருக்கு நான் எப்படி பக்தியா வாழ முடியும்? உலகத்துல நம்ம வாழ போற வாழ்க்கை வெரி ஷார்ட். பார்த்துருவாங்க. எங்க தாத்தாவை பார்ப்பேன், பாட்டனை பார்ப்பேன், பூட்டனை பார்ப்பேன், பேத்தியை பார்ப்பேன், கொள்ளு பேரனை பார்ப்பேன், எல்லாத்தையும் சொல்லலாம் நம்ம. ஆனா எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்க இருக்குது நம்ம வாய்ப்பு? இன்னைக்கு கண்ணை மூடனா நான் எங்க போவேன்? இன்னைக்கு கண்ணை மூடனா நான் எந்த இடத்துக்கு போவேன்? பரலோகமா நரகமா? ஆலயத்துக்கு வந்துட்டா பரலோகம் போயிடுவோம் நினைக்கிறோம். இல்ல, ரட்சிப்பு இருந்தாதான் நமக்குள்ள பரலோகம் போக முடியும். சுத்தமான மண் பாண்டங்களை வாழ்ந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எனக்குள்ள சுத்தமான பொக்கிஷங்கள் இருந்தாதான் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை, உயிர் செயல்களின் வல்லமை இருந்தா மட்டுமே பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு நான் போயிடுவேன். பரலோகத்துக்கு போய் நான் சுத்தமான மண்பாண்டமா இருக்க நம்ம பேசுறோம்னாக்கா, பிரியமானவர்களே, நமக்குள்ள ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? நமக்குள்ள வேத வாசிப்பு எப்படி இருக்குது? நிறைய பேர் வேதம் கூட வாசிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படியே சர்ச்சுக்கு வந்துருவாங்க. நம்ம சர்ச்சுக்கு தானே போறோம். பைபிளை வாசிக்க மாட்டாங்க, ஜபம் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க வந்து எல்லா குறையும் கண்டுபிடிப்பாங்க. பாஸ்டர் இப்படி திரும்பிக்கிட்டாரு, அப்படி திரும்பிக்கிட்டாரு, அவங்க இப்படி முட்டி போட்டாங்க, அவங்க இந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, அப்படி வந்தாங்க, எல்லா குறையும். நல்ல மண்பாண்டத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்டிடியூட்லாம் இருக்காது. நல்ல மண்பாண்டங்களா இருக்கணும். ஆண்டவர் நம்மள ரொம்ப அழகா படைச்சிருக்கிறாருங்க. சூப்பரா படைச்சு வச்சிருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற அத்தனை பொக்கிஷங்கள், நல்ல குணங்களை கொடுத்து வச்சிருக்கிறாரு, நல்ல காரியங்களை நமக்குள்ள கொடுத்து வச்சிருக்கிறாரு. நல்லதை யோசிக்கிறோம்.